எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஒரு சூப்பரான டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் 2 ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து text.html, இன்னொன்று வந்து style.css. இந்த ஸ்டைலை வந்து நான் வந்து லிங்க் டேக் மூலமாக லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டைட்டில் வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாடியில் போயிட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். க்ரோமில் ரன் பண்ணுறேன். எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. நெக்ஸ்ட் இந்த பாடியில் வந்து நான் வந்து ஒரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். அதோட நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட்னு இருந்துச்சுல, அதுக்காக நான் வந்து ஸ்பேனில் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்பேன் அப்படியே காப்பி பண்ணி ஒரு 15 தடவை போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பெல்லிங் ஒவ்வொரு இதுக்கும் வருவதற்காக 15 தடவை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இல்லை FORNDFOREVER. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அழகாக டிஸ்பிளே ஆகுது அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட்னு சொல்லி. இப்போது இதுக்கு வந்து ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எதுவும் எனக்கு வேணாங்கிறதுக்காக ஸ்டார் போட்டு மார்ஜின் 0 அப்புறம் பேடிங் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்லாம் கரெக்டாக எனக்கு மார்ஜின் இல்லாமல் அப்படியே ஒட்டிக்கிடுச்சு, அந்த மார்ஜின் பேடிங் எதுவும் இல்லாமல். நெக்ஸ்ட் அந்த கண்டெய்னருக்கு வந்து நான் ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இந்த கண்டெய்னருக்கு தான் நான் ஸ்டைல் பண்ணேன். ஸோ கிளாஸ்னால டாட் கண்டெய்னர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அதோட வித்து வந்து நான் ஃபுல் வித் வேணுங்கிறக்காக 100% கொடுத்துக்கிறேன். ஹைட்டும் எனக்கு ஃபுல் ஹைட் வேணும் அப்படிங்கிறக்காக 100 VHன்னு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் வித்தில் ஃபுல் ஹைட்டில் ரெட் கலரில் இருக்குது. இப்போது அந்த டெக்ஸ்ட்லாம் நான் சென்டரில் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்த உடனே ஹரிசாண்டலில் எனக்கு வந்து சென்டராக வந்து டிஸ்பிளே ஆகும். அதே இது நான் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு கொடுத்தேன்னா வெர்டிக்கல் டைரக்ஷனில் எனக்கு வந்து சென்டர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் வந்து அழகாக சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்பேனுக்கு வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன். இது ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேன் எல்லாத்துக்கும். ஸோ ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஒரு 7 ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. நெக்ஸ்ட் அதோட வெயிட்டை கொஞ்சம் போல்டுன்னு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு போல்டாக தெரியுது. நெக்ஸ்ட் அதோட ஃபேமிலியை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபாண்ட்டு நல்லா இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு லெட்டருக்கும் கொஞ்சம் கேப் விடலான்னு பார்க்கேன். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் வந்து ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேப் விட்டுருச்சு. நெக்ஸ்ட் அதோட கலர் வந்து நான் மாற்றுறேன். ஒயிட்னு சொல்லி வச்சுக்கிறேன் டெக்ஸ்ட் கலரை. பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் ஒயிட்டாக மாறிடுச்சு. கொஞ்சம் டெக்ஸ்ட் ஷேடோ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக டெக்ஸ்ட் ஷேடோ கொடுக்குறேன். ஸோ 0 பிக்சல் ஹரிசாண்டல், 1 பிக்சல் வெர்டிக்கல், அப்புறம் 0 பிக்சல் பிளரில் ஒயிட் கலர்லேயே கொடுக்குறேன். சிசிசி அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த டெக்ஸ்ட் ஷேடோ எஃபெக்ட் வந்து நல்லா தெரியுதணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் இன்னொருக்கா வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 7 தடவை பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை தடவைனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 7-8 தடவை பண்ணிக்கிறேன். ரெண்டாவதுக்கு வந்து 2 பிக்சல், அப்புறம் 3 பிக்சல், 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து வெர்டிக்கலில் வந்து எனக்கு வந்து ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆகிறதுக்காக அப்படி வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் ஷேடோ வந்து நல்லா லுக்காக தெரியுது, நல்லா இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் அனிமேஷன் கொடுக்கலாம். அதனால் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ அனிமேஷன் அப்படின்னு போட்டுட்டு எத்தனை செகண்ட், எனக்கு வந்து ஒரு 5 செகண்டில் மூவ் அப்படின்னு சொல்லி நானாக ஒரு நேம் வச்சுக்கிறேன். லீனியராக இன்ஃபைனைட்னா போயிட்டு வரது மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த அனிமேஷன் கால் பண்ணுறதுக்கு அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இந்த மூவ்ங்கிறத கால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது வந்து 50% இருக்கும்போது எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து மேலே கீழே போயிட்டு வரதுக்காக டிரான்ஸ்லேட் ஒயில் போட்டிருக்கேன். ஒரு -50 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக -50 பிக்சலில் எனக்கு மேலே போயிட்டு வருது. அதே இது 100% இருக்கும்போது எனக்கு வந்து எந்த இதுவுமே வரக்கூடாது. ரிட்டனில் 0ன்னு வரணும். அதாவது திரும்பவும் 0ல் போய் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்மூத்தாக போயிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு எஃபெக்ட் தெரியும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு லெட்டரும் தனித்தனியாக போகிற மாதிரி பார்க்கலாம். அதனால் ஸ்பேனோட nth சைல்ட் ஆஃப் 1, ஸ்பேனோட nth சைல்ட் ஆஃப் 1, அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர் எஃப்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அனிமேஷன் டிலே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 0.5 செகண்ட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா எஃப் மட்டும் ஒரு 0.5 செகண்டில் லேட்டாக வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி 15 தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 0.5 செகண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகிறது மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தேர்டுக்கு வந்து 1.5, ஃபோர்த்துக்கு வந்து 2, அடுத்து ஃபிஃப்த்துக்கு வந்து 2.5, சிக்ஸ்த்துக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி ஒரு 0.5 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுக்குற டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ செகண்ட் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். நான் வந்து 0.5 செகண்டில் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 6, அப்புறம் 6.5, 7, 7.5 அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அலை அடிக்கிற மாதிரி அப்படியே ஒவ்வொன்றா கிளம்புது, பார்க்கவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இது கீழே வந்து அந்த ஒரு ஷேடோ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த 50% போய் நான் வந்து டெக்ஸ்ட் ஷேடோவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பாக்ஸ் ஷேடோ கொடுத்தா டெக்ஸ்ட் ஷேடோ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இன்னும் ஒரு 2 தடவை காப்பி பண்ணிக்கிறேன். 8 அப்படின்னு வச்சுக்கிறேன், இன்னொன்று வந்து 9 வச்சுக்கிறேன். ஸோ கீழே வந்து ஒரு நிழல் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக நான் பிளாக் கலரில் கொடுத்தேன். ஸோ 50 பிக்சல் வந்து வெர்டிக்கலில், 20 பிக்சல் பிளரில், பிளாக் கலருக்காக RGB யூஸ் பண்ணிக்கிறேன். 000னா பிளாக் கலர், 0.5னா கொஞ்சம் மங்களாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு வந்து அந்த ஒரு நிழல் தெரிகிற மாதிரி அழகாக எனக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட் கொஞ்சம் 25ன்னு கொடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது, அப்படியே விட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி பறந்து வர்றது மாதிரி தெரியுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.